ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டின் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் இப்படி தாங்க நடந்துச்சு. அருணா குட்டி க்யூட்டாக குளிச்சு ரெடியாகி உக்காந்துட்டாரு. நிக்கிதா குட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா தீபத்துக்கும் எண்ணெய் விட்டுருந்தாங்க. நான் எல்லாத்தையும் தீபம்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டு வச்சு கொடுத்துட்டேன். பாப்பா அதுக்குள்ளே ஆயில் விட்டு திரி போட்டு கொடுத்தாங்க. எண்ணெய் கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் செம்பருத்தி இலை பறித்து வச்சுட்டோம். வாழை இலை போய் வாங்குறதுக்கு டைம் இல்லாதனால செம்பருத்தி இலையை பறித்து வச்சுட்டோம். திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றணுன்னே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார். அவர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அங்கே விளக்கு ஏற்றின உடனேவே நாங்கள் வீட்டில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பட்டாசு வெடிக்க எல்லாருமே தீபம் ஏற்றி கொண்டாடுறாங்க. பாருங்கள், கூட போன லேடிஸ்லாம் தலைவாழையில் போட்டு அதிலே அவங்களுக்கு எவ்வளோ விளக்கு வேணுமோ ஏற்றி கோலம் போட்டு சாமி கும்பிட்டு அங்கேயே தீபம் பற்ற வச்சுட்டாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குட்டி இருக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் விளக்கு ஏற்றிட்டோம். இன்னும் நிறைய வச்சுட்டு சேஃப் கிடையாது அப்படின்ட்டு அளவாக வச்சுட்டு உள்ள மீதி எல்லாத்தையுமே வெளியே வச்சுட்டோங்க. நீங்கள் எப்படி கார்த்திகை தீபம் இந்த வருஷம் கொண்டாடினீங்க அப்படின்ட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தீபம் ஏற்றுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக கொண்டாடிட்டோம். இது ஸ்லைட் டோருக்கு அந்த சைடு இருக்கிறதுனால தம்பி கை வைக்க மாட்டான்ட்டு ஃபுல் விளக்கும் அங்கே வச்சுட்டோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கீழே போய் பார்த்தோன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. வீட்டுக்குள்ளே ஒரு 10 விளக்கு போல் வச்சுட்டு அவ்வளோதாங்க முடிச்சிட்டோம். ஏன்னா தம்பி போய் அதிலே விளையாடுவார். அதனால் கொஞ்சம் நேரம் விளக்கு எரியிற வரைக்கும் அமைதியாக அவரை பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க. நாங்கள் 3 நாள் தொடர்ந்து வைப்போம். நீங்கள் எவ்வளோ நாள் வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.